வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சுங்களா. அந்த தோட்டத்துல அழகான வண்ண வண்ண மலர்கள் இருந்துச்சுங்களாம். திடீர்னு அந்த தோட்டத்துள்ள ஒரு வண்ணத்து பூச்சி, அதாவது ஒரு பட்டர்ஃபிளை நுழைஞ்சதுங்களாம். நுழைஞ்ச உடனே அத்தனை மலர்களும் இந்த வண்ணத்து பூச்சியை வருகன்னு வரவேற்றுச்சுங்களாம். இந்த வண்ணத்து பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு அழகான மலர்கள் மேல இருந்து அதோடைய தேனை எடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்களாம். அதே சமயம் அந்த மலர் தோட்டத்துள்ள ஒரு தேனி உள்ள பூந்துச்சுங்களாம். அதை பார்த்த உடனே அத்தனை மலர்களும் ரொம்ப ஆரவாரத்துடன், சிரிப்புடன், புன்னகையுடன், சந்தோஷத்துடன் வருக வருக வருகன்ட்டு அந்த தேனியை வரவேற்றுச்சுங்களாம். உடனே இந்த வண்ணத்து பூச்சிக்கு ஒரு எண்ணமா, நம்மள வருகன்னு தான் வரவேற்றாங்க, இவ்வளவு சந்தோஷம் கிடையாது, ஒரு சின்ன புன்னகையோட தான் பண்ணாங்க. ஆனா இந்த தேனிக்கு இவ்வளவு ஆரவாரம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இத்தனை வரவேற்பு எதற்கு அப்படின்னு அதுக்கு தோணுச்சுங்களாம். உடனே இந்த விஷயத்த ஒரு மலர் கிட்ட இது கேட்டுச்சுங்களாம். மலர் பேச ஆரம்பிச்சதுங்களாங்க. வண்ணத்து பூச்சி ஆகிய நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பசிக்கும் ருசிக்குமா எங்களுடைய தேனை எடுத்துக்கிறீங்க. ஆனா இந்த தேனீக்கள் என்ன செய்யறதுன்னா, அதுங்களுடைய பசிக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் பயன் பண்ணும்ட்டு இந்த தேனை சேகரிச்சு தேன் கூட ஆக்குதுங்க. எங்களுடைய தேன் தனக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுக்குது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால இவங்களுக்கு அந்த வரவேற்பை நாங்க எப்பவுமே கொடுப்போம்னு சொல்லுச்சுங்களாம். இதை கேட்ட அந்த வண்ணத்து பூச்சி தேனீகளை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சதுங்களா. அன்னில இருந்து அந்த தேனியோட ஒரு தோழமை வச்சுக்கிச்சுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்குன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை எல்லா பொருட்களையும் சுயநலமா நம்மள சேகரிக்க வைக்கும். பொருட்கள் மட்டும் சொல்ல முடியாதுங்க, இந்த உலகத்துல உள்ள அத்தனை விஷயங்களையும் நமக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஆனால் நமக்கும் பிறருக்கும் என்ற இரு வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது சுயநலமற்ற வார்த்தைகள். நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், மீதி மத்தவங்களுக்கு உதவிட்டோம்னு கொடுக்குற எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது பெரிய விஷயம் இல்லைங்களா. எண்ணம் இருக்கும் அத்தனை மனிதர்களையும் இந்த பிரபஞ்சம் வரவேற்றுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூக்கள் மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்களை மேலும் மேலும் படிக்கட்டுகளை ஏற வச்சு முன்னேற செய்யும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.